திஸ் இஸ் டே 15 டே இன் மை லைஃப் ஆஸ் அன் லெக்சரர். ஸோ எப்பயும் போல தாங்க மார்னிங் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ கிளம்பும்போது தான் ஞாபகம் வரும்ல, ஒரு ஒன்று ஒன்று அப்போ தானே ஞாபகம் வரும். ஐயோ வாட்ச் வியர் பண்ணணும், ஐடி கார்டு போடணும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன்னா, ஸோ நம்ம என்ன தான் அதிகமான சாரீ நம்மளுடைய ஓன் சேலரியில் வர அமௌண்ட்டில் எடுத்தாலுமே, ஸோ மம்மி சாரீ வியர் பண்ணுறதுன்றது ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபீல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே நான் வியர் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தி சாரீஸ் காலேஜுக்கு எங்கள் மம்மி சாரியாக தான் இருக்கும். ஸோ அப்படியே என்ன பண்ணிட்டேன், மார்னிங் கிளம்பிட்டு அப்படியே ஒரு ஃபிட் செக் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக மிரர் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதையும் பார்த்துட்டு இன்றைக்கி நான் லேட்டாக தாங்க காலேஜ் போனேன். பிகாஸ் கொஞ்சம் எழுந்தது லேட்டுன்றதுனால பர்மிஷன் போட்டேன்னா, ஸோ அந்த பர்மிஷன் அந்த 1 ஹவரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வீடியோலாம் எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சா. ஸோ ஓகே, ஸோ அதுவாது உருப்படியாக பண்ணுவோமே அப்படின்ட்டு வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ காலேஜுக்கும் போயாச்சு. காலேஜுக்கு போயிட்டு நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்டு தான் எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மார்னிங் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக, அதுவுமே ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸுமே கிளாஸு, 1 ஹவர் என் ஃப்ரெண்டை பார்த்துக்க சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் செகண்ட் ஹவர் நான் கிளாஸுக்கு போயிட்டு கிளாஸ் பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஒரு 11 o'clock அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். அகெயின் கிளாஸ் இருந்துச்சா, கிளாஸுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ கிளாஸுக்கு போயிட்டு வரும்போது பசங்கள்லாம் ஏன் மேம் லேட்டுன்னு கேட்டிருந்தாங்களா. சரி ஓகேன்ட்டு அவங்களுக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஸோ அப்படியே வந்துட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபுட் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ ஓகே, இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். டாட்டா பை பை.